பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பெருசா எந்த விதமான போஸ்டும் போடல. இப்போ பூர்ணிமா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்ல பூர்ணிமா அவர்கள் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் போனதுல இருந்து வெளியில வந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 நாள் நான் வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன். இந்த 100 நாட்களுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே வந்து என்னை பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த விதத்துல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் வந்து நான் ரொம்ப நல்ல நட்போட தான் பழகிட்டு இருக்கேன். எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு கால் தூரத்துல தான் இருக்கேன். எனக்கு ஒரு கால் பண்ணா போதும் உடனே அந்த இடத்துல நான் போய் நின்றுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பூர்ணிமா அவர்களும் தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேட்ரடும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான். ஸோ என்னை ஹேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஒரு விதமா நீங்க எல்லாரும் என்னை லவ் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து என்னோட லவ் நான் அதிகமா எல்லாரும் கொடுத்துட்டே இருக்க போறேன். உங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ பண்ற விதமா என்னோட ஒர்க்ல வந்து அதெல்லாம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட ஒர்க் எல்லாம் பார்த்து அது மூலமா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமலஹாசன் சார், எண்டமால் ஷைன், விஜய் டிவி, ஹாட் ஸ்டார் இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வித் லவ் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பூர்ணிமா அவர்கள் என்ன பண்ண போறாங்க அண்ட் அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான போஸ்ட் பெருசா எதுவும் வரலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பூர்ணிமா அவர்கள் ஒரு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பூர்ணிமா அவர்கள் இன்னும் என்னென்ன படங்கள் சைன் பண்ண போறாங்க, இல்ல என்னென்ன படங்கள் சைன் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க ரெட் கார்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏற்கனவே பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரெட் கார்டை பத்தி அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நான் யாருக்கும் பதிலளிக்க தேவையில்ல, பதிலளிக்கிற இடத்துலயும் நான் கிடையாது. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன். சோ அதனால வந்து நான் யாருக்கும் எந்த வித பதிலும் சொல்ல தேவையில்லை, சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இன்டர்வியூக்காக நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க எப்ப அவங்க இன்டர்வியூ கொடுக்க போறாங்க அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லைவ்க்காக எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.